பாய் பாய் கோயம்புத்தூர் மக்களே. என்னடா பாய் பாய் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சடனாக ஒரு டெம்பிள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அத்தை வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி. ஓகே நாங்களும் வரேன்னு சொல்லி சுட்டீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹில்ஸ் ட்ரிப்பு. திருச்சி மாவட்டத்தில் சங்கர் பொன்னர் வாழ்ந்த பிளேஸ். குன்னடையா நல்லதங்க தாமரையான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து தெய்வம் சொல்லுவாங்க. அந்த பகுதி தான் வீரமலை, பொன்வளநாடு, படுகளக்காடு. அதில் ஒரு பகுதி வந்து அந்த அந்த 3 பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். 2 days ட்ரிப்பு, சாட்டர்டே அண்ட் சண்டே. இது வந்து சண்டே ஹில் ஸ்டேஷன் ஏறியிருந்தோம். ஃபஸ்ட் டைம். எந்த ஒரு ஸ்டெப்ஸோ ரோடு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து காடுங்க. எங்களை சுற்றியும் மரம் தான் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல் அடிக்கடி வச்சுருக்காங்க. எதுக்காக கல் அடுக்கி வச்சுருக்காங்கன்னா அவங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறணுங்கிறக்காக கல் அடுக்கி வச்சுட்டு வருவாங்க. அந்த கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க எவ்வளோ டேஸ் வேணாலும் கழிச்சு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த அடுக்கி வச்ச கல்லை வந்து கழிச்சு விட்டுட்டு போவாங்க. இது வந்து அது ஒரு அவங்களுடைய பண்பாடை அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக பாறைங்க. நடக்கவே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. 2 வழி இருந்துச்சு. அதில் ஒரு வழியில் நாங்கள் போன வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பாறைகள் அதிகமாக இருந்தது. அங்கே வந்து 2 சாமி, பெரியாண்டின்னு சொல்லி ஒரு சாமி, தென் இன்னொரு சாமி வந்து தாமரையா. அந்த சாமி தான் பார்க்க மலை ஏறிட்டுருக்கோம். 25 மெம்பர்ஸ் ட்ரிப்பு போயிருந்தோம். நிறைய ஃபன் அண்ட் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன குட்டீஸில் வச்சுருக்காங்க, ஏற முடியாது. ஒரு 3 years பேபினா எடுத்துகிட்டு ஏறிக்கலாம். 4 years அப்படின்னாலே வந்து ஏற முடியாது. ஏறக்கே சிரமமாக இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து கூட கப்புள்ஸ், நியூ அண்ட் யங்கஸ்ட் கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அதில் தனபால்ன்ற தம்பி வந்து அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் பாப்பாவை எடுத்துட்டாங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் மாற்றி எடுத்துகிட்டு இன்னொரு குட்டி பையன் வந்திருந்தான். அவன் வந்து 2 year பேபின்றனால அவன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த சாமிங்க. பட் சாமி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. ஏறவே முடியல. ஸ்வெட்டிங்லாம் அவ்வளோ ஒரு ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து ஒரு 7 o'clock ஆகிடுச்சு நாங்கள் மேலே ஏறும்போது. நிறைய பேர் கீழேயே அந்த டைமில் இறங்கி வந்திருந்தாங்க. அங்கே நிறையா மங்கீஸ் இருந்துச்சு. எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, அப்புறம் தலையில் வச்சுருக்கக்கூடிய பூவும் கூட எடுத்துருச்சுங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பசி, ஆக்ரோஷமான ஒரு பசி. எங்களுக்கு அது தெரியல மேலே இருக்க மங்கீஸ் நிறைய இருக்குதுன்னு. தெரிஞ்சிருந்தால் நிறைய பனானா கொண்டு போயிருந்தோம். அது சாப்பிட்றதுக்கு கொடுத்துருப்போம். அங்கே நிறைய ஒரு ஃபன் ஈவெண்ட் நடந்துச்சு. என்னென்னா அதுதான் எங்கள் கையில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து மங்கி பிடுங்குச்சின்னு சொன்னால தான் பின்னாடி பாப்பா பாருங்கள் வணக்கம் போடுறலாம். இவன் வந்து பொரியுருண்டை சாப்பிட்டு இருந்தான். மங்கி பார்த்ததும் டக்குன்னு வாய்க்கில் போட்டான். மங்கி என்ன பண்ணுச்சுன்னா அவன் மேலே குதிச்சு அதை பிடிங்கி சாப்பிட்ருச்சு. ஸோ அந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.